தலைப்பு லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச போகிறேன். லக்கு நமக்கு யார் லக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய லக்கு. நாம் ரட்சிக்கப்படுறோம் எதற்கு? லக்கை நோக்கி தொடர்வதற்கு தான். அந்த லக்கு நம்முடைய லக்கு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த லக்கை நாம் தொடர்ந்து அந்த லக்கை நோக்கி ஓட போகிறோம் என்ற ஒரு 3 பாயிண்டை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த முதல் பாயிண்டாக பிலிப்பு 3:14 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு புத்தகம் 3:14. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரைஸ் தி லார்ட். லக்கு என் வாழ்க்கையில ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் என் வாழ்க்கைக்கு லக்கு. லக்கா இருக்கிறார். எனக்குரிய பங்கு, எனக்குரிய ஆசீர்வாதமா, எனக்குரிய மேன்மையா, எனக்குரிய அந்தஸ்தா, எனக்குரிய ஆசீர்வாதமா என் ஆண்டவராகிய இயேசுவை லக்காக நான் வைத்துக் கொள்ளுகிறேன் என்றுதான் எங்கே பவுல் அழகா எழுதுகிறார். அதான் தாவீது சொல்றார் பாருங்க. 16:8 சொல்றாரு, அந்த லக்கை எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அந்த இலக்கை, அந்த லக்கை எனக்கு முன்பாக வைக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த லக்க தாவீது எங்க வைக்கிறானா? என் கண்ணுக்கு முன்பாக நான் கர்த்தரை இயேசுவை வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8 என்னதான் சொல்லுது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக அந்த லக்கு என்கிற கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. லக்கு, இந்த உலகத்தில் ஒரு லக்கு எனக்கு இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் லக்கு என்றுதான் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லக்கு, லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி நான் தொடர்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வந்துதான்யா ஸ்திரப்படுகிறது, ஸ்திரப்படுகிறது, பலப்படுத்துகிறது. கர்த்தர் என்ன பரலோக ராஜ்யத்திலே நிலைநாட்டுவதற்காக இந்த பூமியிலே என்னை நிலைத்திருக்க பண்ணுகிறார். அப்ப லக்கு, லக்கை நோக்கி தொடர்கிறேன். வலது முகம் இடது பக்கம், வலது பக்கம் சாயாம அந்த லக்கை நோக்கி நாம் தொடரும் பொழுது நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறார்? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரா? ஜீவ கிரீடம். அது என்ன கிரீடமா? வாழாத கிரீடம். அப்புறம் என்ன கிரீடமா? மகிமை கிரீடம். அப்புறம் என்ன கிரீடம்? அதுதான் நித்தியமாய் சூட்டப்பட்டிருக்கிற, உதிக்கிற சூரியத்தின் போல இருக்கிற அந்த கிரீடத்தை தேவனாக கொடுக்கிறார். வாழாத கிரீடமா, நித்திய கிரீடமா, மகிமை கிரீடமா, அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார். அந்த லக்கை எங்க வச்சிருக்கிறேன்? எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். பவுல் அழகா சொல்றார் பாருங்க, லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்பதான் என் வாழ்க்கைக்கு இயேசு வந்ததுனாலதான் என் வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் தொடங்கி இருக்கிறது. அது முடிவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்ன இல்லையா? முடிவில்லா ஆசீர்வாதம், முடிவில்லா வாழ்க்கை. மனித வாழ்க்கைக்கு முடிவு இருக்கிறது, மரணம் ஒன்று இருக்கிறது. ஆனா நித்திய வாழ்க்கைக்கு என்ன இல்லை? முடிவே இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். முடிவில்லாத வாக்கியத்திலே உன்னை எண்ணியும் தேவன் வைக்க போகிறார். நான் கொஞ்ச காலம் தான், நான் முடிவில்லா ராஜ்யத்திலே மகிமையோடு நாம் மகிமையிலே பிரவேசித்து நான் வாழ்வதற்கு ஒரு லக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த லக்கு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் 12ல சொல்றார். 12வது வசனம், நான் அடர்ந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன்
நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக இயேசு என்னை பிடித்தாரோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடரணுமா? ஆசையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆசையாய் நான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் தொடருகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா எனக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது, ஏன்னா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் லக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக கர்த்தர் என்னை பிடிக்கப்பட்டாரோ அதற்காகவே நான் என்ன பண்றேன்? தொடர்ந்து ஓடும்படி என் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் அதை திருப்பினேன் என்று இங்கு பவுல் அழகாய் எழுதுகிறான். 13வது வசனம் சொல்றது பாருங்க. சகோதரரே, சகோதரிகளே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன பண்றேன்? எனக்கு வைக்கப்பட்டிருந்த லக்கு தேசியா பந்தய பொருள்ல யாரு நேராய் ஓடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தங்க பதக்கம். அதே போலதான் ஒன்று நாம் செய்ய வேண்டுமா? பின்னானவைகளை மறக்க வேண்டும். எதை மறக்கணும்? பின்னானவைகளை மறந்து என்ன பண்ணலாம்? முன்னானவைகளை. யார் முன்னாடி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்னணி அதான் பெருக்கு மனசு பாடுறாரு. இயேசுவின் முன்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்ப இயேசு எங்க வச்சிருக்கிறோம்? முன்பாக நம்ம வைக்க வேண்டும். பின்பால உலகம் இருக்கிறது. இயேசுவின் முன்னால், உலகமே பின்னால். அப்ப இயேசு கிறிஸ்துங்கிற இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். முன்னானவைகளை நாடி ஓடும்போதுதான் அந்த லக்கு நமக்கு பரிசாய் கிரீடமாய் வாடாத கிரீடமாய் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்றுதான் இந்த வேத வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அதான் தாவீது, நான் கர்த்தரை எங்க வச்சிருக்கிறேன்? முன்னாடி வச்சிருக்கிறேன், பின்னாடி வச்சிருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்துல இருக்கிறார். அவர் என் வலது பக்கத்துல இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவதில்லை? ஆசைக்கப்படுவதில்லை. நிலைத்திருக்கும்படி அவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதனால்தான் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், லக்குக்காக சொல்லுகிறது. லக்கை நீ தொடர வேண்டுமா? லக்கை நோக்கி ஓடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, நீ முதல்ல உன் தேசத்தையும் உன் இனம் என்கிற அந்த 10 பாசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த ஒரு கட்டளை கொடுப்பார், ஒரு நியமனம் கொடுப்பார். ஒரு நியமனத்தோடு ஒரு கட்டளை, ஒரு கட்டளையோடு ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு நித்திய மகிமையை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, முதல் வசனம் அழகா சொல்லுது பார்த்தீங்களா? நான் காட்டும் தேசத்துக்கு போ, நான் சொல்லும் ஊருக்கு போ, நாம் போக சொல்லுகிற பட்டணத்துக்கு நீ புறப்பட்டு போ. அது எப்படி போகணுமா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. அப்போதான் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும், அப்போதான் உன்னை நான் பெருகப்படுத்த முடியும், அப்போதான் உன் பெயரை நான் பெருமைப்படுத்த முடியும். நீ என்னுடைய மகனா என்னுடைய மகளா இந்த பூமியில வசிக்கும் போதுதான், என் நாமத்திற்கு நீ பயந்து இந்த பூமியில வாழும் போதுதான் உன்னை நான் உயர்த்த முடியும்.
அப்போதான் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும், அப்போதான் உன்னை மலைவிதிருக்கிற பட்டினமாய் மாற்ற முடியும் என்றுதான் முதல்ல ஒரு ஒரு குறிக்கோளான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். அப்படியானால் உன்னை பெரிய ஜாதியாக்கிடுவேன், உன் பெயரை இந்த பூமியில் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நம்ம பேரை பெருமைப்படுத்த வேணாம், கர்த்தர் பெருமைப்படுத்துவான். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம பெயரை பெருமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் என்ன பண்ண, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. அதாவது சொல்றார் கர்த்தர், பின்னானவைகளை மறந்துரு. யாரு? தேசத்தை பற்று, உன் தகப்ப வீடு, இவைகளெல்லாம் மறந்து என்னை பின்பற்றி. மறந்துன என்ன, அவங்க தூக்கி கடலையோ ஆற்றிலேயோ போடுவதில்லை. அவர்களுக்கு முன்னேறம் கிடையாது, கர்த்தருக்கு முன்னேறம். தாவீது சொல்றார், அதனால அவன் தகப்பன் சகோதரன் எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்லல, நான் கர்த்தரை போது எனக்கு உண்டாக அவரை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன், மற்றவைகள் எல்லாம் எனக்கு வேண்டியவைகள் தான், அவர் இரண்டாவதாக அவர்களை வைத்திருக்கிறேன். நீ மறந்து நீ புறப்பட்டு போவையானால், பின்னானவர்களை மறந்து நான் முன்னால வைத்திருக்கிறேன் அந்த தேசத்துக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த ஊருக்கு நீ போவாயானால் இந்த பூமியில எப்படி இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, என் நியமத்துக்கு கீழ்ப்படியும் போது, என் உடன்படிக்கைக்கு நீ கீழ்ப்படியும் போது இந்த பூமியில நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா வேத வசனம் தெளிவா சொல்லுது. அதனாலதான் சங்கீதம் 5:11 சொல்ற, சங்கீதம் 5:11 சொல்லுது பாருங்களே. ஏன் சொல்றாரு, லக்கனோக்கி தொடர்கிறேன்னு இந்த பவுல் சொல்றாரு. ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு, நான் காட்டு தேசத்துக்கு போ, உலக பற்றை விட்டு விடு, ஒரு தகப்பை வீட்டாரை விட்டு விடு, உன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு விடு, நான் காட்டு தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தி இந்த பூமியில எப்படி இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. அப்படியாப்பட்டவர்களை, கீழ்ப்படுகிறவர்களை, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, போஷித்து சந்தோஷித்து என்னாலும் கம்பீரமாய் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்ப, என்னாலும் கம்பீரித்திருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த இடுக்கிலும் திட்டிலும், துன்பத்திலும் துயரத்திலும், கண்ணீரிலும் கவலையிலும், வேதனையிலும் நோய்களிலும், பயங்கரமான சூழ்நிலையிலும் அப்படியாப்பட்ட நபர்களை, குடும்பத்தை, சகோதர சகோதரிகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, காப்பாற்றுவார். காப்பாற்றி உம்முடைய நாமத்தை நேசித்து துதிக்கிறவர்களை இந்த பூமியில எப்படி இருப்பாங்க, களிகூர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஒரு அழகா சொல்லுகிறார், லக்கு உன் நோக்க லக்கு, நீ நக்க நோக்கி தொடரணும், திருத்துவரை முன்வைக்கணும், அப்பதான் நீ ஆசீர்வாதம் அந்த பூமியில இருக்கும். லக்கு, என் லக்கு யாருன்னா இயேசு தான் என் லக்கு, கர்த்தர் தான் என்னுடைய லக்கு. அதை எப்படி நான் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். என் லக்கு இயேசு தாயா, என் குடும்பத்தின் தலைவர் இயேசு தாயா, என்னை நடத்துகிறவர் இயேசு, எனக்கு போதிக்கிறவர் இயேசு, என்னை போஷிக்கிறவர் இயேசு, என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் இயேசு, அவர்தான் நான் எப்போதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று நீ சொல்லணும். ராஜாக்களுக்கு மத்தியில அதை சொல்றேன், மந்திரிகள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில, மக்கள் மத்தியில, தலைவர்கள் மத்தியில நீ இயேசுவை உயர்த்த சொல்ற. அதான் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியம். இரண்டாவது, லக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் சொல்றார். இங்க நாம 3 புருஷர்களை குறித்து இரண்டாவது நான் பார்க்க போகிறேன். இரண்டாவது காரியம் தானியேல் 3
18 இரண்டாவது காரியம் சொல்றாரு 3:18 சொல்றாரு. நெபுகாத்நேசரிடம் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. 3:18 தானியேல் 3:18 சொல்றாரு, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆளுகை செய்யவும் மாட்டோம், செய்வதில்லை என்று இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்களேன், ஒரு அழகான வார்த்தையை இந்த 3 புருஷர்கள் நம்ம சொல்லுவோமா? என் கர்த்தருக்கு முன்பாக நான் உலக காரியத்துல எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவோமா? நம்ம சொல்லணும், அது விரும்புறார். நம்ம சொல்ல அந்த எதிர்பார்க்கிறார். என் புள்ள என் நாமத்தை மகிமைப்படுத்துவானா? இந்த 10 பேருக்கு முன்னால என்னை உயர்த்துவானா? இந்த 10 பேருக்கு முன்னாடி என் நாமத்தை மகிமைப்படுத்துவானா? என் பிள்ளைய நான் நம்பி இருக்கிறேன். அந்த 3 புருஷர்கள் ராஜாவுக்கு முன்பாக, மந்திரிக்கு முன்பாக இல்ல, ஆபீசர்ஸ் முன்பாக இல்ல, யாருக்கு முன்பாக சொல்றாங்க? ராஜாக்களுக்கு முன்பாக சொல்றாங்க. ராஜாக்களுக்கு முன்பாக அங்கே சொல்லுகிற வார்த்தையை நம்மளால் கேட்கப்படுகிறது. அங்கே என்ன சொல்றாங்க? 17 ஒரு வார்த்தை சொல்லுது. 17 வானம் 18 மறுபடியும் வாசிங்க. 18 வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்ற அதிகாரத்தோடு சொல்லுகிறார்கள். நீங்க சொல்லுவோமா? நாம் சொல்லுவோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என்ன நடந்தது? பாபிலோன் நகரத்திலே ஒரு பெரிய சிலையை என்ன பண்ணான்? நிறுத்தினான். எத்தனை அடி உயரம்? எத்தனை அடி உயரமா? 6 அடி. 10 முழ நீளம், 6 முழ அகலம். என்ன பண்ணான்? ஒரு பெரிய சிலையை அங்கே உண்டு பண்ணினான். பாபிலோன் ராஜா யூத ஜனங்களை அடித்து சிறைப்பிடித்து போயிருந்தான். எல்லாம் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோன் ராஜா பாபிலோன்ல வச்சிருக்கும் போதுதான் அந்த நேபுகாத்நேச்சா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உண்டாக்குறான். சிலையை நிறுத்தி அந்த சிலைக்கு முன்பாக சாசாங்கமாய் குப்புற விழுந்து அதை வணங்க வேண்டும் என்று அவன் விருப்பப்படுகிறான். அப்ப 4வது வசனம் சொல்லுவாங்க, கட்டிடக்காரன் உரைத்த சத்தமாய் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாசக்காரருக்கும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், பின்னரம், வீணை, சுரமண்டலம், சகலவித கீத வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் காதலை கேட்கும் பொழுது நீங்கள் சாஸ்தாங்கமாய் கீழே தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேசர் செய்வித்த அந்த பொற்சிலை பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும். அதுதான் நேபுகாத்நேசருடைய ஆசை. அதுக்கு 8வது வசனம் என்ன சொல்லுது? அந்த சமயத்தில் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் மேல் குற்றம் சாட்டினார்கள். எல்லாரும் சொல்றான். அப்ப யாருக்கு விடுவதில்லை? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய காரியம், சிலைக்கு முன்பாக வணங்க முடியாது. சத்தியமாகவே ஒரு நல்ல கிறிஸ்தவம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், கிறிஸ்துவை முன்பாக வைக்கிறவர்கள், கிறிஸ்து எனக்கு ஒரு லக்கு என்று நினைக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சிலையை மதிக்க மாட்டார்கள், சிலைக்கு முன்பாக விட மாட்டார்கள். அது ஒரு பிரச்சனையா இருக்குது. யூத குலத்தில் ஒரு பிரச்சனை. வணங்க மாட்டான். ₹1 கொடுத்தா வணங்க மாட்டான். ₹1,00,000 கொடுத்தாலும், கொலை செய்தாலும், கொன்று போட்டாலும் கூட மாட்டான். அது ஒரு பிரச்சனை. இவங்க வணங்க மாட்டாங்க. உடனே
இவன் பேர்ல குற்றம் ராஜாடத்திலே போகிறது. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. 12 சொல்ற குற்றம் போகிறது இந்த ஆனா அந்த 3 புருஷர்களும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க 3 பேர் என்ன பண்ண மாட்டாங்க? சிலையை பணிந்து கொள்ள மாட்டாங்க என்று ஒரு செய்தி போகிறது. அங்க ராஜா என்ன சொல்றார் 12ஆம் வசனத்துல? அப்போது 12 தானே பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீ ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் தூதரான கரெக்டா சொல்றான் பாரு, தூதரான இவர்களே மதிக்கவில்லை. பார்த்தீங்களா? சிலைக்கு முன்பாக சாதாரணமாய் விழுந்தா அங்க ராஜாவை மதிக்கிற மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கீங்க அன்பு சகோதர சகோதரிகளே, நீ சிலைக்கு முன்னாடி விழுந்தா போதும் அந்த ஊர் தலைவரை நீ மதிக்கிற மாதிரி, அந்த ஊர் ஜனங்களை நீ மதிக்கிற மாதிரி. அதனால்தான் அங்க சிலை வைக்கிறாங்க. நீ அங்க அந்த சிலைக்கு விழுந்துட்டா அந்த ராஜாவுக்கு விழுந்தா மாதிரி, இந்த ராஜாவை மதிக்கிற மாதிரி. ஆனா அவர்கள் அதை செய்யவில்லை, தொடவில்லை. அதை குறித்து அவர்கள் கவலை இல்லை, அதை குறித்து அவர்கள் பயம் இல்லை. ஏன்னா யூதர்கள் எப்போதுமே ஒரே கரெக்டா இருப்பாங்க. இப்படியாப்பட்ட காரியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க யூதர்கள். கொஞ்சம் கூட அவர்கள் அச்சம் பயம் என்பது இருக்காது. கர்த்தருக்கு மாத்திரம் தான் அவங்க பயப்படுவாங்க, வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க என்ன பைபிள் சொல்லுது. ஆனா 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? கோபம் வந்து பாருங்க, ஐயோ நான் உண்டு பண்ண சிலையை நீங்க என்ன பண்ணல, நீங்க பணிந்து கொள்ளவில்லை என்று கோபம், எரிச்சல், அனல் மூட்டுகிறான். அனல் மூட்டி அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறான். உடனே 16ஆம் வசனத்துல விடை வருது. 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. 15 தான் உங்களுக்கு, அதுல வாசிங்க. இப்போதும் எக்கால நாதசும் கிண்ணற வீணை சுரமண்டல தப்பர முதல சகலவித கீதிய வார்த்தைகளை வாசிக்கப்படுது. நீங்க தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள ஆயத்தமா இருங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், உங்களை நான் தேசத்துல கொண்டு போட்டுருவேன். இந்த பாபிலோன் தேசத்துல நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க தலையை சீவிடுவேன். ராஜா உத்தரவு கொடுக்கிறான். இவன் அந்நிய தேசத்துக்கு போயிருக்காங்க, இஸ்ரவேல் அடிமை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அடிமைக்காக பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த 3 பேரையும் 4 பேரு. அப்ப தானியல் எங்க இருக்கான்னு தெரியல, அவருக்கு அடுத்த சப்ஜெக்ட் வரும். அந்நிய தேசங்க, அந்நிய ராஜா, அந்நிய மக்கள், அந்நிய குலம், அந்நிய கோத்திரம், புறஜாதி மக்கள் மத்தியில 3 புருஷர்களும் அங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் கொல்லப்படுவீர்கள், உங்களை நான் சாகடிச்சிருவேன் என்று ராஜா மிரட்டுறான். உடனே இந்த சாத்ராக் ஆபேத்நேகோ ராஜாவோடு பேசுறாங்க. 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல அவசியம். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அதை குறித்து உத்தரவு சொல்ல பயப்பட, உனக்கு புற விழ, உன் முகத்தை பார்க்க, உன் சொல்லுக்கு கீழ்ப்படிய என்ன அவசியம் இல்லை. கொன்று போடுறியா கொன்று போடு, குத்தி போறியா குத்தி போடு, அவசியம் இல்லை. உன் நாடா இருக்கலாம், உன் ராஜ்யமா இருக்கலாம், உன் ஆளுகையா இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், அவசியம் இல்லை. உன் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தணும், ராஜாவுக்கு முன்பாக மகிமைப்படுத்தணும். தேசத்துல உன் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தணும். அப்பதான் இக்கட்டிலும் தொல்லையிலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் ஆண்டவர் உன்னை நல்ல மேய்ப்பனாக இருந்து உன்னை மேய்ப்பான், உன்னை காப்பாற்ற ஓடி வருவான். அழகாய் சொல்லுகிற வசனம் அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிறுத்தின பொருட்களுக்கு முன்பாக நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உயிரை குறித்தவர்கள் கவலைப்படல, வாழ்க்கை குறித்து கவலைப்படல. லக்கு, ஒரு லக்கு இருக்கிறது, லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் பவுல் சொல்ற. ஆபிரகாம் காண்ட சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு புறப்படு, உடனே நீ உன்னை ஆசீர்வாதமாய் நான் மாற்ற போகிறேன். எதாயும் ஒண்ணு விட்டாதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவர் அதான் சொல்றார், அதை விட்டு விடு, இதை எடுத்துக்கொள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறவங்க அங்க ராஜா முன்பாக இயேசுவை உயர்த்துகிறான், கர்த்தரை உயர்த்துகிறான். ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. நீ யாரு? நான் உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை தப்பிவிக்காம போனாலும் கூட ஒரு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நீ செய்த இந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் விழ மாட்டோம் என்று உத்தரவு கொடுக்கிறார்கள். நீ யான் உத்தரவு கொடுப்போமா? பயந்து கீழே விழுந்துரும், நடுங்கி விழுந்துரும். அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. என்ன நடக்குது? என்ன நடக்குது பாருங்க. 29வது வசனம், 29 வாசிங்க. ஆதலால் என்ன சொல்றான் பாருங்க. காரணம் என்ன? அங்க என்ன நடந்தது? அவன் கட்டளை கொடுக்கிறான். ராஜா எப்படி உங்களை அக்கினியில நான் எரிவேன், உங்களை கொண்டு சொன்னவன் அப்படியே மாறிட்டான். அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர். இங்க சொல்லுது 19வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். அப்போது நேபுகாத்நேச்சர் கடுங்கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் பார்க்கிலும் 7 மடங்கு அக்கினி அதிகப்படுத்திட்டான். உத்தரவு கொடுத்தா 19 20 கட்டுபடி தன் ராணுவத்திலே பலசாலியாகிய புருஷர்களுக்கு அவன் கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நடுவில் போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டி தூக்கி கொண்டு போன அந்த பலசாலிகளை கொன்று போட்டது. ஹல்லேலூயா! பலசாலிகளை கட்டி இந்த 3 புருஷர்கள் கட்டி நெருப்புல போடும் பொழுது நெருப்பில் தூக்கி எறிந்தவன் உயிரோடு இருக்கிறான். தூக்கி எறிந்தா பாருங்க அந்த பைவான். அவங்க 3 பேர் என்னாச்சு? செத்து போயிட்டான். ஹல்லேலூயா! அதான் ஒரு வசனம் இருக்கு, உன்னை தொடுகிறவர்கள் என் கண்ணின் கருமணியை தொடுவார்கள். நீங்க டாக்டர், நீங்க பயப்படாதீங்க. உன்னை தொட்டவன் செத்து போவான் என்றுதான் பைபிள் சொல்லுது. அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தொட்டாங்க, என்ன செய்வாங்க? அக்கினி அவங்கள சுட்டு போட்டது, எரிச்சு போட்டது. ஆனா அக்கினிக்குள்ள கலக்கிறது யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அக்கினிக்குள்ள போட்டவங்க அங்க 30 டிகிரி ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! 24 டிகிரி நல்ல ஏசி நல்லா இருக்கும். அது உள்ள இருக்கிற மாதிரி அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அழகா இருக்கிறாங்க. கீழே வசனம் அழகா சொல்லுது பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாம் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள்.
நடுவில் விழுந்தாங்களாம். தூக்கி எறிந்தப்பட்டவன் மரித்து போனார்கள். எரிவுண்டவன் அங்கே நெருப்பு நடுவிலே விழுந்தார்கள். அடுத்த வருஷம் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் உட்கார்ந்திருந்த அந்த ராஜா சேர்ல இருந்து எழுந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ நெருப்புக்குள்ளே அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டோம். ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு ராஜா இதோ அங்கே 4 பேர் அக்கினி நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்களே. 3 பேர் தான் நம்ம போட்டோம், 4 பேர் உலாவுறாங்க. ஆனா அதுல ஒருவன் தேவ சாயலாக இருக்கிறானே என்று விளைவித்து சொல்லுகிறான். அவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது, மகிமையாகிவிட்டது. லக்கை நோக்கி தொடர்கிறேன், அந்த லக்கை எனக்கு முன்பாக வைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன்பாக வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நோய் வரலாம், பேய் வரலாம், மந்திரம் வரலாம், மாந்திரிகம் வரலாம், பில்லி சூரியன் கட்டப்படலாம், கண்ணீர் வரலாம், கஷ்டம் வரலாம், போராட்டம் வரலாம், நிந்தை வரலாம். ஆனா நீ கைவிடப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நீ மறித்து போவதில்லை. காரணம் என்ன? அந்த லக்கை எங்க வைக்கிற? முன்னாடி வைக்கிற. அந்த லக்கை நோக்கி உன் வாழ்க்கை கொண்டிருக்கிற உன் கண் லக்குங்கிற இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தை பின்னானவரை மறக்கிற முன்னானவரை நாடி இந்த லக்கை நோக்கி உன் வாழ்க்கை ஆசையாக்கி தொடரும் பொழுது இந்த 3 புருஷர்கள் அப்படிதான் ஆண்டவர்தான் முன்வரி நிற்காங்க. ராஜாவை நிறுத்தவில்லை. அந்த ஊர் ஜனங்களை அவங்க பார்க்கல, அந்த ஊர் தலைவர்கள் அவங்க பார்க்கல, அந்த ஊர் மனுஷர்கள் அவங்க பார்க்கல. யார பார்த்தாங்க? ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தாங்க, கர்த்தரை பார்த்தாங்க. ஆண்டவரை விட ஒரு பெரிய மனிதர் இந்த பூமியில இருக்காங்களா? ஆண்டவரை விட ஒரு வல்லமுள்ள இந்த பூமியில இருக்கிறாங்களா? ஆண்டவரை விட இந்த பூமியில் உள்ள மக்கள் நமக்கு பெரியதான். ராஜா பெரியவராக என்ற அந்த 3 புருஷர்கள் பார்க்கவில்லை. கர்த்தரை அங்கே முன்னிறுத்தினார்கள், கர்த்தரை அங்கே முன்னணி வைத்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ராஜா பயந்து நடுங்கி போயிட்டான். உடனே ராஜா அப்படியே மாத்திரம் பாருங்க, அப்படியே பயந்துட்டான். அக்கினி சூழல போட்ட சாதாரண அடிமைத்தனம், யூதர்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து அடிமைத்தனத்துல பிடிச்சிட்டு வந்த இந்த 3 புருஷர்கள் நடுவில் 4வது கடவுள் அங்க நிற்கிறாருன்னா இவங்க ஆராதிக்க தேவன் உண்மையிலே பெரியவர் தான், உண்மையிலே பெரியவர் தான் என்று நடுங்கி பயந்து ஒரு புதிய ஒரு கட்டளை கொடுக்கிறான். என்ன கட்டளை கொடுக்கிறான்? அதுதான் 29. ஆதலால் அவன் வீடு எரிகலமாக்குமா? கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதமா, ஆண்டவர் ஆராதிக்கிற ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகள் விரோதமாய் கையோ காலோ அசைக்கிறவனுடைய வீடு எரிகலமாகும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏன் பயப்படணும்? ஆண்டவர் தான் சொல்றாரு. யார்? அந்நியன் சொல்றான், அந்நிய ராஜா சொல்றான். அந்நிய தேசத்துல அந்நிய ராஜா. அவன் கிறிஸ்தவன் இல்ல, அவன் யூதன் இல்ல, அவன் இஸ்ரவேல் கிடையாது. அவன் பாபிலோனை சேர்ந்தவன், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர். அவன் தான் கட்டளை கொடுக்கிறான். அவன் அவர்கள் வீட்டை என்ன பண்ணிடுவா? எரிகலமாக்குவேன் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவர் இந்த பூமியில இல்லை என்று கட்டளையிட்டான். எப்படி மாறிட்டா பாருங்க, ராஜா மாறிட்டா. அப்படிதான் மாறிடுவான். ஆனா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஒருவர் உண்டு. அவர் தான் நீ நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் மாறிவிடுவார்கள், ஆனா நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாற மாட்டான். ராஜா மாறிடுவான், மந்திரி மாறிடுவான், எல்லாரும் மாறிடுவாங்க. ஆனா நீ நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் மாற மாட்டான். நம்மை கைவிட மாட்டான். நம்ம கண்ணீர் அனைத்து துடைப்பான், நம்ம நோய்கள் அனைத்து குணமாக்குவார், நம்ம சாபத்தை அனைத்து நீக்கி போடுவார். கடைசி வரை கண்மணி போல நம்மளை
பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றுதான் பைபிள் சொல்கிறது. அதுலதான் சொல்றார். 25வது வசனம் சொல்லுது. 25 வாசிங்க. அதற்கு அவன் 4 பேர் 3 பேர் தானே போட்டோம். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. 4 பேர் போட்டோம், 3 பேர் தானே போட்டோம். 4 பேர் நடுவில் நிக்கிறாங்க. உலாவுகிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா. ஒரு பட்டணத்துல ஒரு ஊழியக்காரர், ஒரு ஏழை ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, அங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாராம். 7 ஒவ்வொரு ஊழியக்காரர் அந்த பட்டணத்துல ஒரு இடத்தை வாங்கி ஒரு குச்சி போட்டு, ஓலை குச்சி போட்டு அந்த சுவிசேஷம் பகலுக்குள்ள சுவிசேஷம் சொல்லிட்டு அங்க வந்து இரவுல படுத்துக்குவார். அந்த ஊரு நாட்டமாக்காரர் என்ன பண்ணாரா, இவன் என்ன இயேசு கிறிஸ்துவை இங்க வந்து பிரசங்கம் பண்றான், அவரை பத்தி இங்க சொல்றான், ஐயோ இந்த கிராமமே ரசிக்கப்பட்டுருமேன்னு சொல்லி அவன் நைட்டு ஒரு பிளான் பண்றான். தன்னுடைய கூட இருந்த சகாப்திகளை கூப்பிட்டு இவனை நைட்டோட நைட் அந்த குடிச்சு என்ன பண்ணிட்டோம், போய்த்து விட்டுருந்தோம். நைட்டோட நைட் போய் குடிச்சு விட்டு அவனை அந்த ஊரை விட்டு கால் பண்ணி கொண்டு போட்டுருந்தோம். என்ன புறப்பட்டு ஒரு 12 மணிக்கு புறப்பட்டு அந்த குடிசை இருக்கிற இடத்துக்கு போக ஆயத்தமாகறான். அங்க போய் பார்த்தா அந்த குடிசையை சுற்றிலும் போர் சேவர்கள் நிற்கிறாங்களாம். துப்பாக்கியோடு வாளோடும் அந்த போர் சேவனுடைய உடையோடு அந்த கூரை வீட்டை சுத்தி நிற்கிறாங்களாம். இந்த தலைவர் கூட போன ஆளுங்க பயந்து நடுங்கி, அட சின்னசாமி பையா எங்களை அடிக்க ஆளா வச்சுட்டு பயந்து நடுங்கி போய் என்ன பண்ணிட்டாராம், வீட்டுக்கு வந்துட்டார். காலையில போய் அந்த போலதர போய் சந்திக்க போறாரு. உள்ள போய் பார்த்தா அவர் இருக்கிறார். வெளியே கூப்பிட்டார், என்னய்யா இந்த மாதிரி நைட்டு நாங்க உங்களை அடிக்க வந்தோம், உன்னை கொள்ள வந்தோம், குடிசை எரிக்க வந்தோம். ஆனா உன் குடியை சுத்திலும் போர் சேவகர்கள் துப்பாக்கியோடும் வாளோடும் உடையோடும் நின்னாங்கப்பா. அவங்களை எங்க வச்சிருக்கிற, பணம் கொடுத்து எங்களை கொள்ள கூட்டு வந்திருக்கியா, காட்டு அவங்களை எங்க மூலையில ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அவர் சொன்னாரா, நீ யாரையும் கூப்பிடல, எந்த போர் சேவகர்களும் அல்ல, நான் தான் அந்த குடிசையில் இருக்கிறேன். என்னை பாதுகாப்பதற்காக என் ஆண்டவராகிய தேவன் என் கூடாரத்தை சுற்றிலும் சூழ தூதர்களை கொண்டு பாளையம் வைத்திருக்கிறார், என்னை காப்பாற்றுவதற்காக. இந்த எளியவனை, இந்த திக்கத்தவனை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி என்னை பாதுகாக்க நிற்கிறார் ஐயா சொன்னவன. அப்படியா என்று சொல்லி எல்லாரும் அந்த கிராமமே மணந்திருந்தான். அந்த கிராமத்துக்கு நீதான் சாட்சி, நீதான் அந்த கிராமத்தை மனந்திருப்பு கொண்டு வரணும். சாத்ராக்கு மேஷக்கை போல ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும். இந்த சாத்ராக்கு மேஷக் ஆபேத்நேகோ எடுத்து காட்டினாங்க. என் ராஜா, என்னை ஆராதிக்கிறவர், நான் பணிந்து கொள்ளுகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை உடுத்துகிறவர் யார் என்பதை நேபுகாத்நேசருக்கு எடுத்து காட்டினார்கள். சாத்ராக்கு மேஷக் ஆபேத்நேகோ என்கிற 3 புருஷர்கள். நாம் அப்படி எடுத்து காட்ட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் யார் என்பதை, நாம் ஆராதிக்க தெய்வம் யார் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, ஏதோ கட்டி நம்ம வஸ்திரத்தை போட்ட வஸ்திரத்தை கைட்டி போடுற வேலை கிடையாது. நம் ஆண்டவர் யார், நம் கர்த்தர் யார், நம்மளை ரட்சித்தவர் யார், நம்மளை நடத்துகிறவர் யார், நம்மளை பாதுகாக்கிறவர் யார் என்பதை இந்த பூமிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல அன்பை குறித்து அவர் பேசுகிறார். அதுலதான் 2 கொரிந்தியர் 6:17 பவுல் அழகா எழுதுறார். பவுல் இப்படி சொல்றார், ஆனபடினா நீங்க எங்க வேணாலும் வாழலாம், எந்த கோவில இருக்கலாம், எந்த ஊர்ல இருக்கலாம், தேசத்துல இருக்கலாம், வில்லேஜ்ல இருக்கலாம், பட்டணத்துல இருக்கலாம், நகரத்துல இருக்கலாம், ஊராட்சியில் இருக்கலாம், பேரூராட்சியில் எங்க வேணாலும் வாழலாம். அவங்க நடுவில் இருந்து என்ன பண்ணணும், பிரிந்து வாழ கத்துக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன பண்ணு, 14 வாசி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே சுத்தமா கிடையாது.
கிடையாது. சம்பந்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் அவர்களுக்குள்ளே, யாருக்குள்ள? உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணி நமக்குள்ள உலாவார். நமக்குள்ள அக்கினியில எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் அக்கினிக்குள்ள இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட இருதயத்துல அவர் உலாவினார். அதனால தான் அந்த ராஜாவுடைய கண்ணுல அக்கினியில உலாவது போல் தெரிகிறது. ஆனா இன்றைக்கு உங்க இருதயத்துல உலாவி கொண்டிருக்கிறார் அவர். நான் அவருக்குள்ளே உலாவி அவருடைய தேவனாய் இருப்பேன். அவருக்கு என் ஜனம், அந்த என் ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம், என நம்புகிற ஜனம், இந்த பூமியில இருக்கிற ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவர் சொல்வார். என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனபடி அப்படி இருக்கிறதுனால, அப்படி கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால, அப்படி கர்த்தர் உங்கள் இருதயத்துல வாசம் பண்ணுகிறதுனால, ஆனபடினால நீங்கள் அவர்கள் நடுவிலே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதே. நான் சொன்னது மட்டும் செய். இந்த உலகத்தில் எல்லாம் பரிசுத்தம் கிடையாது, எதுவும் பரிசுத்தம் கிடையாது. நான் சொன்னதை செய். நீ பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாம என்ன பண்ண? தொடாதிருங்கள் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆனா நம்ம சொல்லிட்டே இருக்கிறேன், நாம் அதை கீழ்ப்படுகிறது இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் சொன்னது? முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய தேவன் அவர்களை வழிநடத்தினார். அதனால அந்த அந்த யூத குலத்துடைய அந்த இயேசுவின் ரத்தம் சொல்லுவாங்க, அவன் துடிக்கலன்னா அவன் சரீரம் துடிக்குதியா. அவன் பேசுறதா இருந்தாலும் என்ன பண்ணுது? அவன் சரீரம் ரத்த பாசம் துடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானே? ஒரு கிறிஸ்தவனை அடிக்கும் போது ஒரு கிறிஸ்தவ பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஒரு எகிப்த ஒரு இஸ்ரவேலனை அடிச்சவன், பக்கத்துல யார் இருந்தா? மோசே இருந்தார். அந்த எகிப்த எபிரேயனை அடிக்கிறத பார்த்து மோசே சும்மா இருக்கும்ல, என்ன பண்ணா? எகிப்தன் என்ன பண்ணா? மோசே என்ன பண்ணா தெரியல, கொன்று போட்டான். எபிரேயனை அடிக்கிறத பார்த்து எபிரேயன் பார்த்து தூங்க மாட்டான். அந்த எகிப்தனை மோசே என்ன பண்ணான்? கொன்று போட்டான். அப்ப பாருங்க, அந்த இயேசுங்கிற அந்த நட்பு, இயேசுங்கிற ரத்தம், அந்த இயேசுங்கிற பரிசுத்தம், அந்த இயேசுங்கிற அந்த உண்மை, அந்த உறுதி அந்நியனை எகிப்தனை கொண்டு போடுற அளவுக்கு நேசம் இருக்குங்க. கொண்டு போட்டான் பாருங்க. யாத்திரா புத்தகத்துல இருக்குது, கொன்று போட்டான். அல்லேலூயா. அப்ப இயேசு யார் என்பதை நீ நானும் தான் உலகத்துக்கு காட்டணும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக நக்கை நோக்கி வளர்கிறேன். என் வாழ்க்கை லக்கியா, நான் இயேசுவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். அவர்தான் என் லக்கு, அவர்தான் என் மனவாளர், அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் ராஜா, அவர்தான் என் பிரபு, அவர்தான் என்னுடைய வருகால வைப்பு. அவர்தான் வருங்கால வைப்பு தொகை பிஎஃப். எனக்கு இயேசுதான் நீங்க சொல்லணும். அவர்தான் வருங்காலமும் நிகழ்ந்த காலமும் நடக்கின்ற காலமும் இயேசுதான் என் முன்னாடி இருக்கிறான் என்று நீங்க சொல்ல வேண்டும். எனக்கு யார் நீங்க கேட்டா முதல்ல என்ன சொல்லணும்? இயேசு என்றுதான் சொல்லணும். முதல் லக்கு இயேசுதான். அவர்தான் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ரோமர் புஸ்தகம் 8:36-39 வரை 4 வசனம் இப்படி சொல்லுது. ரோமர் புஸ்தகம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாருக்கு பிரிக்க முடியும்? நம் தகப்பன் நம்மளை பிரிச்சிட முடியுமா? தாய் பிரிச்சிட முடியுமா? மனைவி பிரிச்சிட முடியுமா? பிள்ளைகள் பிரிச்சிட முடியுமா? இல்ல ஊர் மக்கள் பிரிச்சிட முடியுமா? யாரு நம்ம தேவனுடைய அன்பை நம்ம பிரிக்க முடியுமா? ஓ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிரிக்க முடியலையே, தாவீதை பிரிக்க முடியலையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அவரை என்ன சொல்றாரு? இல்ல, யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடும்? யாருங்க இந்த தேசத்துல பிரிக்க முடியும்? யாருமே தொட முடியாதுதான் பவுல் அழகா அங்க எழுதுறார். 8வது அதிகாரத்துல
அவர் எழுதினார் 36வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூற இயேசுவாலே முற்றும் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜெயம் கொள்கிறவளாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என்னவா? வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீ வாழ்நாள் ஸ்தோத்திரம் சொல்லித்தான் இருக்கணும். நீ ஸ்தோத்திரம் தான் வாழ்க்கை. ஏன்னா லக்கு நீ நக்கை நோக்கி தொடர்கிற பெருமையான காரியத்தை நோக்கி நீ உன் வாழ்க்கையில லக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி இருக்குது, பின்னணி கிடையாது. உன் கண்ணுக்கு முன்னாடி லக்கு இருக்கிறது. ஆண்டவர் எந்த நிமிஷத்திலும் உன்னை பெரிய ஜாதியாக்க முடியும், உன் பெயரை பெருமைப்படுத்த முடியும், இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அது உன் கையில தான் இருக்கு, உன் கையில தான் இருக்கு, உன் கையில தான் கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறாயோ, பரிசுத்தமா இந்த பூமியில வாழ்கிறாயோ, அவரை முன்வைக்கிறாயோ, அவரை துதிக்கிறாயோ, அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தேவன் கொண்டு வருவார். ஒரு கிரமமான வாழ்க்கையை உன் பெயரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமானால் நீ கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவுடைய பிள்ளை என்பதை நீ மாதிரி இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். அப்பதான் உன் வாழ்க்கையில ஒரு உயர்வு உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரையும் பசி பட்டணி கடன் வாங்கிட்டு தான் இருக்கணும். தரமாதிக்கு கடன் வாங்கணும், எளவுக்கு கடன் வாங்கணும், எல்லாத்துக்கும் நீ கடன் தான் வாங்க முடியும். ஆனா கர்த்தரை நீ முன் வைக்கலனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்பதை லக்கு யாருங்க? உன் ஆண்டவர் தான் லக்கு. அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. என்ன சொல்லுது? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எந்த சிருஷ்டியாக இருக்கட்டும், எந்த ஜில்லாவா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாத நிச்சயத்திருக்கிறது. கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க மாட்டாத என்பதை இயேசு மேல முழு நம்பிக்கை இருக்கிறேன். கர்த்தர் மீது முழு நம்பிக்கை. எந்த மனுஷனும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்பதை கர்த்தர் என் மீது அன்பா இருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். என்னை கர்த்தனை கைவிட மாட்டார் என்பதை, கர்த்தனை வெட்கப்படுத்த விட மாட்டார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அழைத்தார். நீ சொல்லுகிறார். அப்ப வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம லக்குங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது லக்கு. ஆண்டவர் தூக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் உன் கையில தான். நீ எந்த அளவுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் அவர் வாக்குக்கும் அவர் சொல்லுக்கும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் ஆபிரகாமுடைய பெயரை கர்த்தர் என்ன பண்ணாரு? பெருமைப்படுத்தினால் அவங்க பூமிக்கு எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதமா இருக்கிறான். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் எடுத்துக்காட்டா இந்த பூமியில வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கைவிட்டாரா? இல்லையே. அவங்களை கைவிடாதவர் உன்னை கைவிட்டுவாராம். ஆபிரகாமை வெட்கப்படுத்தாம 100 வயது குழந்தை கொடுத்தவர் உன்னை வெட்கப்படுத்திடுவாராம். பவுலை கொண்டு இந்த உலகத்தை ரட்சித்தவர், சுவிசேஷத்தை பரப்ப செய்தவர் பவுலை பலவிதமான சூழ்நிலையில மரணம் வந்தது. எல்லா சூழ்நிலையிலிருந்து அவனை காத்த தேவன் உன்னை கைவிட்டுவாரா? நிச்சயமாய் அவர் அன்பு நம்மை விட்டு பிரிக்காது என்பதை நான் நிச்சயத்திருக்கிறேன். உனக்கும் எனக்கும் உள்ள கிறிஸ்து அன்பை யாராலுமே பிரிக்க முடியாது. எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது என்பதை
நாம் கிறிஸ்து மேல அவ்வளவு பற்று பாசமாய் நாம் இருக்கும் பொழுது தோல்விய வாழ்க்கையில இல்லை என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு தேவகுமார் அக்கினி நடுவிலே உலாவுவது போல உன்னோடு குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கணவரோடு அவர் உலாவுகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடாதீங்க. யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. நீ நானும் தேவனோடு ஐக்கியமா இருப்போமானால் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது. இந்த உலகம் நம்மளை பிரிக்க முடியாது. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு உலாவுகிறார். நம்மோடு உலாவி நம்மோடு இருந்து அவர் நம்முடைய தெய்வமா இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம் என்பதுதான் வேத வசனம். அப்ப கர்த்தரை நோக்கி நாம் தொடருகிறோம். எப்படி தொடரணுமா? ஆசையாய். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னங்க? ஆசையாய் தொடரணும். துதிக்கும் பொழுது ஆசை, ஜெபிக்கும் பொழுது ஆசை, பாடும் பொழுது ஆசை, அவரை மகிமைப்படுத்தும் போது ஆசையாய் நான் கிறிஸ்துவோடு என் வாழ்க்கையை தொடர்கிறேன், துதிக்கிறேன், பாடுறேன், ஒரு நாமத்தை உயர்த்துகிறேன். எப்படி உயர்த்துகிறேன்? ஆசையா உயர்த்துகிறேன். ஆசையோடு அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆசையோடு அவர் நாமத்தை நான் துதிப்பாடுகிறேன் என்று நம்ம உள்ளத்துல சொல்லி அவரை துதிக்கும் பொழுது நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே உலாவி நம்மளை காக்கிறவராய், நம்மளை நீக்கிறவராய். அதான் தாவீது சொல்றாரு 23:1-2 சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் என் மேய்ப்பர், நான் அவரை நம்பி இருக்கிறேன். நல்ல மேய்க்கிறார். தாட்சணையே அவர் என்ன பண்றாரு? அவர் என்னை புல்லுகளிலே மேய்த்து அமர்ந்த ஒரு தண்ணீரண்டையில் அமர்ந்த வாழ்க்கையை, எதற்கும் பயமில்லை, குறைவில்லாத வாழ்க்கையை கொடுத்து அமைதியாய் வழி நடத்துகிறார் என்றுதான் அங்கே தாவீது அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் காண வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசையாய் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நங்கை நோக்கி தொடர்ந்து ஓடுபொழுது பாதுகாப்பு, பராமரிப்பு, கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்க வாதவராக இருக்கிறார், எழுந்திருக்கிறார்.